பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவஜனமே, இஸ்ரவேல் தேவனுக்காக அடையாளங்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு எத்தனையோ அடையாளங்கள் எல்லாருக்கும் உண்டு. அந்த அடையாளங்கள் எல்லாம் நம்மை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லுமா என்பது சந்தேகமே. நாம் ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். நம்முடைய அடையாளம் கர்த்தர் மாத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நான் இன்னாரின் பிள்ளை என்றோ, இன்னாருடைய கணவன் என்றோ, இன்னாருடைய மனைவி என்றோ, அல்லது இப்படிப்பட்ட வழித்தோன்றல் என்றோ அடையாளப்படுத்தப்படாமல், இப்படிப்பட்ட ஸ்தாபனம், இப்படிப்பட்ட சபை, அப்படி என்றெல்லாம் நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ்வதை விட, எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே எங்கள் அடையாளமாய், அபிஷேகமே எங்கள் அடையாளமாய், இயேசு கிறிஸ்துவே எங்கள் முகவரியாய், அவரால் உண்டாகிற கிரியைகளே வெளிச்சமாய் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய வெளிப்பாடை இந்த நாளில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் நமக்கு அடையாளமாய், இஸ்ரவேலின் தேவனாலே நாம் அடையாளங்களாய் மாறிட்டோன்னு சொன்னால் இந்த தேசம் கர்த்தர் வசமாய் மாறும். நம்முடைய உறவுகள், சொந்தங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்களும் நானும் கர்த்தரே நமக்கு அடையாளம்னு சொல்லுவோமா? அவரையே தரித்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர்.